ஹலோ வீவர்ஸ், பாக்கியலட்சுமி நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ. ராதிகா ஹாஸ்பிட்டலில் வந்து பாக்கியன்னு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்றாங்க. சொல்லுங்க ராதிகானா வெளியே போகலான்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னாச்சு சொல்லுங்க ராதிகான்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ராதிகா எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க? இல்லை, கோபி உங்கள் கூட இருந்தபோது தான் சந்தோஷமா இருந்தாராம். என்னைக்கு என்ன கல்யாணம் பண்ணாரோ அப்பத்துலேருந்து அவர் சந்தோஷமா இல்லைன்ட்டு கோபி சொல்லிட்டு இருக்காங்கன்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ராதிகா இதெல்லாம் கவலைப்படாதீங்க. எப்படி கவலைப்படாது இருக்க முடியும் பாக்கியா? ஏன்னா கோபி உண்மையாகவே வந்து என்கிட்ட சந்தோஷமா இல்லை. நாங்கள் ரெண்டு பேருமே உண்மையாக சந்தோஷமாக இருந்ததே கிடையாது. எங்களுக்குள்ள சண்டையும் பிரச்சனைகளும் மட்டும்தான் வந்துட்டு இருக்கா தவிர எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்தோஷமாக இருந்ததே கிடையாதுன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே கவலைப்படுறாங்க பாக்கியா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரிங்களா, கவலைப்படாதீங்கன்னு எனக்கு மனசுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குன்றாங்க. கோபி நானும் இனி ஒன்று சேர வேண்டாம், பிரிஞ்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு கூட எனக்கு இருக்கு தெரியுமான்னு ஒன்று பாக்கியா வந்து ஆறுதலாக வந்து சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் பாக்கியாவுடைய தோளில் சாயிறாங்க. பாக்கியாவும் அழாதீங்க ராதிகான்ட்டு அந்த இடத்துல ரொம்ப அன்பாகவும் அரவணைப்பாகவும் வந்து அந்த இடத்துல அவங்க ஆறுதலை சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வர போட்டுட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.